பார்த்து கொண்டிருப்பது ஆம்ஸ்ட்ராங் டிவி. வீட்டுக்கு போகணும், நாம அவர்களை பற்றி அறிமுகப்படுத்தணும், நம்மளுடைய நம்பிக்கை குறித்து அவர்களுக்கு என்ன சொல்லணும், உங்களுடைய நம்பிக்கை குறித்து உண்டான விஷயங்கள் குறித்து புரியணும், அவர்களுக்கு எப்போ தேவையோ அந்த தேவையை நிறைவேற்றுவதற்குண்டான முயற்சிகளை மேற்கொள்ளணும் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுல வந்து வெறுப்பை நாங்கள் தனித்திருக்கிறோம். என்னம்மா சொல்லுங்க, அது சம்பந்தம் ஏதோ அனுபவம் சொல்றாரு. நீங்கள் கேட்ட அந்த அண்டை வீட்டார் பரப்புரை நிகழ்வுல ஒரு மிக முக்கியமானது சமய மத நல்லிணக்கம் கண்டிப்பாக பேணப்பட வேண்டும் என்பது அதில் ஒரு நோக்கம். அந்த அடிப்படையில் சேலத்தில் இருக்கக்கூடிய ஒரு தாயார் மகள் வந்து அமெரிக்காவில் இருக்காங்க. மகள் வந்து வளைகாப்புக்கான தருணம். அந்த சமயத்தில் நாங்கள் இங்கே செய்து கொண்டிருந்த அந்த கேம்பெயினுக்கான ஒரு சமரசம் இதழ், அதற்காக தயாரிக்கப்பட்ட சில மடக்கோலைகள், இதெல்லாம் அந்த தாயார் வந்து அங்கே மகளுக்கு அனுப்பி வச்சாங்க. மகளுக்கு அனுப்பி வச்ச சமயத்தில் அங்கே மகளுக்கு எதிர்ப்புறத்தில் இருந்த வீட்டில் இருந்தவங்க எல்லாமே வந்து இந்து சகோதர சகோதரிகள். அவங்களுக்கு நல்ல அங்கே ஒரு பழக்கம் இருக்குது. அந்த மடக்கோலை சமரசம் இதெல்லாம் அவங்கள்ட்ட காமிச்சாங்க, அதெல்லாம் படித்தாங்க. அந்த வளைகாப்புக்கு வந்து இங்கிருந்து தாயார்னால அங்கே போக முடியல. சில பாஸ்போர்ட் வகைரா வீசா பிரச்சனைகள் லேட் ஆனதுனால போக முடியல. ஆனால் அந்த நாங்கள் கொடுத்த அந்த வழிகாட்டுதல் இருந்ததை அவங்க எல்லாம் பார்த்துட்டு, நீ ஒன்றும் கவலைப்படாதமா, உனக்கு உங்கள் அம்மா இருந்து என்னெல்லாம் செய்வாங்களோ அதே மாதிரி நான் உனக்கு செய்கிறேன்னு சொல்லி அவங்க பக்கத்து வீட்டில் கூட்டிகிட்டு போய் அந்த பொண்ணுக்கு செய்ய வேண்டிய அந்த வளைகாப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்களை அழகாக செஞ்சு அந்த வளைகாப்பு அழகாக முடிஞ்சு வீடியோ பதிவைக்கு போட்டு அந்த வீடியோ பதிவெல்லாம் இங்கே வந்து அது ஒரு நிகழ்ச்சிகரமான, சொன்ன மாதிரி அந்த வெறுப்பை ஒழிக்க வேண்டும் என்பதில் அந்த ஒரு கேம்பெயின் ஒரு சக்ஸஸ் கொடுத்தது எங்களுக்கு. மக்கள் இருப்பாங்க, பலவீனமான மக்கள் இருப்பாங்க பிசினஸ்ல, பலமான மக்களும் என்ன செய்வாங்க இருப்பாங்க. இந்த பலவீனமான மக்கள் பிசினஸ் பண்றதுக்கு ஆலோசனைகளோ அவர்களுக்கு தேவையான உதவிகளோ அவங்க செய்யப்படாத ஒரு நிலை என்ன செய்யும் இருக்கும். இப்போ இவங்க வந்து ஒரு பொருள் வாங்குவாங்க, ஒரு நட்டு வாங்குவாங்கன்னு வச்சுக்கோங்க, நட்டு ப்ரொடக்ட் பண்றாங்க. ஆனா இதுக்குண்டான மெட்டீரியல் வந்து ரொம்ப காசு கொடுத்து ஒரு இடத்துல வாங்க போகும் பொழுது இன்னொரு நபரை வந்து அதே மனநிலையில் இருக்கக்கூடிய இன்னொரு கொஞ்சம் பலமான இன்னொரு பிசினஸ்கான சொல்ல போகும்பொழுது அந்த மெட்டீரியல் இவர்கிட்ட இருக்குன்னு சொல்லி சொன்னா இவருடைய அந்த பலவீனத்திற்கு தோதாக என்ன செய்வார், அவருக்கு வந்து அந்த அந்த ரேட்டுக்கு என்ன செய்வார் கொடுப்பாங்க. பிசினஸ்ல வந்து ஒருத்தர் அறிமுகப்படுத்துவதற்கும் இந்த பிசினஸை விரிவுபடுத்துவதற்கும் கொண்டு செல்வதற்குமான ஒரு அமைப்பாக தான் ரிஃபா சேம்பர் ஆஃப் காமர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வச்சிருக்கோம். எல்லா தளத்திலையும் நம்ம வேலை செய்யறோம். மெடிக்கல் ரீதியான டாக்டர்ஸ் மத்தியில் வேலை செய்கிறோம், டீச்சர்ஸ் மத்தியில் வேலை செய்கிறோம், எல்லாமே தனித்தனி அமைப்பாக நம்ம வந்து செய்கிறோம். அந்த ரீதியில் தான் பிஸ்னஸ் ரீதியான விஷயங்களில் வந்து மக்களை ஒருத்தர் வந்து ஒன்று சேர்வதற்கும் இவர்களுடைய பலம் இவர்களுடைய பலவீனம் இவர்களுக்கு பலமாகவும் இவர்களுடைய பலம் இவர்களுக்கு இன்னும் பலமாகவும் ஆகுவதற்கான ஒரு இணைப்பை ஏற்படுத்துகிறார். அது ஒரு பிஸ்னஸ் வந்து ஈஸியா வா நான் இதுக்கு போறேன் அல்லது அந்த குஜராத்துக்கு போறேன்னு சொல்றேன்னு சொன்னா ஏதாவது பர்ச்சேஸ்க்காக நான் வந்து போயிட்டு இருக்கேன், எனக்கு பெரிய அறிமுகம்லாம் ஒன்றும் இல்லை. இது மூலமாக இங்க வந்து என்ன செய்வாங்க, அறிமுகமாகுவாங்க. இவங்க சொல்லுவாங்க, இல்ல இந்த இருக்குப்பா, இந்த இடத்துக்கு நீ போனேன்னு சொன்னா இது பண்ணு, போக வேண்டியதில்லை, நீனும் இங்க வந்து இது பண்ணலாம். இந்த பொருட்களை இலகுவாக அந்த ஆப்ஷன் வந்து எப்பவுமே என்ன செய்யுது இருக்குது. இது எப்படி சக்சஸா கொண்டு போகணுங்கிறதுக்காக வேண்டி நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இப்போ முஸ்லிம்கள் மட்டும் அதிகமாக என்ன செய்யறாங்க இருக்கிறாங்க. இதுல வந்து சக்சஸ் ஆயிடுச்சுன்னு சொன்னா நெக்ஸ்ட் லெவல் நம்ம என்ன செஞ்சிடறோம், அவங்களே நம்ம கூப்பிட்டுறோம். ஏன்னா இவங்களை ஏதாவது ஒரு இதாச்சுன்னு சொல்லி இது பண்ணிக்கலாம். இன்னொரு சமூகம் வந்து உள்ள வருதுங்க போகும்பொழுது அது பக்காவான ஒரு சூழலை கொடுக்கணும். அதுலேயே ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு என்ன செய்யணும் கொடுக்கணுங்கிறதுக்காக வேண்டி தான் இப்ப இருக்குது. ஆனா அவர்களும் இப்ப என்ன செய்யறாங்க, உள்ளுக்குள்ள வந்துட்டாங்க. அது என்னன்னு சொல்றேன்னு சொன்னா மக்கள் மனிதர்கள் தயவு செய்து இந்த சமயம் அது இது என்ற இதுக்குள்ள போய் நம்ம வந்து எல்லாத்தையும் செய்வதற்காக உண்டான காரணமாக நம்ம ஒளிஞ்சுக்கிறோம். எல்லாம் மக்கள் தான். நீதி நேர்மை நியாயம் என்ற ரீதியில் நீங்க போயிட்டீங்களாவே அது வந்து சமயம் சார்பா சமயம் இல்லையான்னு நீங்களே முடிவு பண்ணிடுவீங்க. ஒரு நீதிக்கு வரப்போகும் பொழுது அந்த நீதிக்குண்டான ஆதாரம் எங்க இருந்து கிடைக்கும்னு சொல்லிட்டு சொன்னா ஏதாவது ஒரு சமயத்திலிருந்து தான் அது கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நாம என்ன பண்ணிடணும்னு சொன்னா சமயம் சாராதவர்கள் அழகான ஒரு வார்த்தை ஒன்று பயன்படுத்தும். அது கவர்ச்சியான வார்த்தை மட்டும் இல்லை, ருசியான வார்த்தையும் கூட. என்ன வார்த்தைன்னா இயற்கை. அது வந்து ஒரு அற்புதமான ஒரு வார்த்தை. ஆனா அந்த இயற்கை என்னது
இயற்கையின் விதி, இயற்கையின் நியதி அப்படி சொல்றோம்ல, இதை நாங்க என்ன சொல்றோம்னு சொல்றோம், இறைவனின் நியதி, இறைவனின் விதி சொல்றோம். இதுல என்ன பெரிய வித்தியாசம் இருக்குது? அதனால தாராளமாக இதெல்லாம் மனிதர்களுக்கு இதுல மதம் எந்த வகையிலும் வராது. அதனால தாராளமா வரலாம். முதல்ல நீங்க உறுப்பினர் வைக்கிறோம். நம்ம தொடர்ந்து நடத்துறதுக்கு செய்வோம். தொடர்ந்து உங்களுடைய வருகை இருந்ததுன்னு சொன்னால் இந்த செய்திகள் மக்களுக்கு பத்திரிகையாளர் சந்திப்பு நிகழ்ச்சியை நிறைவு செய்கின்றோம். இப்பொழுது இங்கே கூறப்பட்ட எல்லா செய்திகளும் ஒவ்வொரு மாதமும் நாங்கள் முடிவு செய்து அந்தந்த சமயத்தில் இருக்கக்கூடிய நாட்டு பிரச்சனைகளை மையமாக வைத்து மக்கள் நலனுக்கு எதையெல்லாம் சொல்ல வேண்டுமோ ஜமாத் இஸ்லாமியத்தினுடைய நிலைப்பாடுகளை சொல்வதற்காக இனி மாதம் ஒரு முறை இதே போன்ற பத்திரிகையாளர் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெறும். அதற்கான நாள் இடம் உங்களுக்கு குறிப்பிட்டு நாங்கள் உங்களுக்கு அழைப்பு கொடுக்கும் போது இதேபோல் எல்லோரும் விடுபடாமல் அவசியம் அந்த பத்திரிகையாளர் சந்திப்புகளிலும் மாதந்தோறும் நீங்கள் கலந்து கொள்ளுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொண்டு இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்கின்றோம். உங்கள் எல்லோரும் ஜமாத்தே இஸ்லாமி ஹிந்தினுடைய மாநில தலைவராக என் பேர் அசீஸ் லுத்ஃபுல்லா, ஜமாத்தே இஸ்லாமி மாநில செயலாளர். என்னுடைய பெயர் எஸ் சாகுல் ஹமீத், திருப்பூர் சொந்த ஊர். ஜமாத்தே இஸ்லாமி ஹிந்தினுடைய மாநில ஊடக செயலாளராக பணிபுரிந்து வருகிறேன். என்னுடைய பேர் ஜமாத் இஸ்லாமி தமிழக துணை தலைவர். என் பேர் ஜலாலுதீன், ஜமாத் இஸ்லாமி மாநில துணை தலைவர்.